காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிள போல்டுங்களா? என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஏய் யார் மேல மானபங்கப்படுத்திடுவேன். டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? அத நினைச்சேன் சிரிச்ச. இது முதுகில் குத்துவதை தவிர வேற இல்ல. பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் வெற்றி சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்ட அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக நாங்க தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம். நான் இருக்கக்கூடிய காக்கூகா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். தாவேகா 108 சீட்ல இருக்கு. இவர் போயிடுவாரு, சபாநாயகர் போயிடுவாரு. 107 திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். 2 கடிதம் இதுல இருக்காரு. 106 அவங்களுடைய ஸ்ட்ரென்த். 12 எம்பிக்களுக்கு மேல அவங்களுக்கு தேவை. 5 எம்பிக்களை காங்கிரஸ் வைத்துக் கொண்டு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம்னா அந்த 5 எம்பிக்கள் ஆதரவை வைத்து என்ன செய்ய முடியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் மாத்திரம் மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலனா? அதான பார்த்தேன். விசிக தலைவர் திருமாவளவனை திராவிட கட்சிகள் முதல்வராக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் கோரிக்கை வைத்திருக்கிறார். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு செருப்படி காத்து. அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்த கடமை கண்ணை கட்டுப்பாடு. ஆனா ஒரு அளவுக்கு தான் கலைஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அது சார்ந்த புகைப்படத்தை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த சந்திப்பு எதற்காக? என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. கூட்டம் சேர்ந்து எதனால 200 ரூபாய் கோசம் விஜய் கூட்டம். இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. சிறுத்தைகளை இங்க வாங்க. அப்பாவே தோக்கடிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீங்க இவ்வளவு நாளா விசுவாசமா எதிரியோட கேம்புக்கு போங்க, ஆட்சி அமைக்க விடுங்க. நாங்க சொல்லும் போது கவுத்துடுங்க. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. மேபி 1 year, மேபி 1.5 years அவங்க மேல இருக்க கரைகளை சரி செய்வாங்க. உங்க மேல கரைகளை பூசி விடுவாங்க. அழகா மக்களுக்கு உங்க மேல ஹேட் அதிகமா இருக்கிற பீக் பாயிண்ட்ல சிறுத்தை கர்ஜிக்கும். அடுத்து அருவா சுத்தி நட்சத்திரம் ஒரு வெட்டு சரக்குன்னு வெட்டும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. கை அரைஞ்சிரும். அதை சொல்ல மாதிரி கை அறையாது. கைதான் கழுவி விட போயிடுச்சு. காங்கிரஸ் ஹாஸ் நோ பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். காங்கிரஸை திரும்ப கொண்டு வர்றவங்களுக்கும் தமிழ்நாட்டுல ஒரு இது இருக்காது. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்ல மட்டும் பாருங்க. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். அண்ட் உங்க வெற்றியை பார்த்திருக்கேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இத ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவான்லாம் நினைக்காதீங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததுதான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரை பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. 5 ஆண்டு காலம் இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறோம். எனவே மக்களுக்கு எந்த இடத்திலே நாங்கள் தோல்வியை தருகின்ற வகையிலே பணியாற்றினோம் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. அப்படி என்ன பண்ணி இந்த மக்கள் கேக்குறாங்க தலைவரே. 1,32,00,000 மகளிருக்கு உரிமை தொகையை இந்தியாவிலே வழங்கியது நாங்கள் தான். இப்படி வழங்கி எல்லாமே இருந்தாலும்
அவர்கள் ஏன் மாறினார்கள், எதற்காக மாறினார்கள் என்பதை இந்த விசில் சத்தம் தான் எதிர்காலத்தில் பதில் சொல்லும். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி, அதான் ஹைலைட். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எம்எல்ஏ இல்லைங்களா? எம்எல்ஏ தான் பேசுறேன். வணக்கங்க. நாங்கள் மறைவுல இருந்து மோதிரம் போட்டுறப்பல கணேசன் பார்த்தீங்க. சொல்லுங்க. நான் உங்களை கடுமையாக ஜெயிக்க வச்சிருந்தீங்களா? நாங்கள் எவ்வளோ உழைச்சிருப்போம். மொத்த திமுக காரனையும் நீங்கள் வந்து மன உடைச்சல் ஆக்கிட்டீங்களே, இந்த துரோகம் இருக்கும். குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். Several months later. ஏய், நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர்ற? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. நேற்று இளையராஜாவை போட்டு பொழந்தாங்க திமுக காரங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளையராஜா அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியால வாங்க தம்பி நீங்க தான் நாட்டை ஆள போறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு, அது விஜய் அவர்கள் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. அந்த பாட்டை பகிர்ந்து அவர் பகிர்ந்தார். அவ்வளவு. பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறாரு. இவனுக்கு போய் நிறைய பேர் இப்படி கேவலமாவே திட்டினாங்க இளையராஜா அவர்களை. இவனுக்கு போய் நம்ம பாராட்டு விழாலாம் நடத்தணுமே, புத்திய காணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த புத்தி? இந்த இடத்துல தான் அவங்களுடைய சாதிய மனநிலைமை எங்களால பார்க்க முடியுது. இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் எனக்கு புரியுது. அப்ப இளையராஜா அவர்களுடைய புத்திய காண்பிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய சாதிய பேரெல்லாம் போட்டு திட்டி இருக்காங்க. கொச்சையா, அவமானமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அதாவது கலைஞர் அவர்கள் சொன்னாரா, நம்மகிட்ட இருந்து நம்ம உதவி வாங்கின எல்லாருமே நமக்கு திரும்ப உதவி செய்வாங்க, இல்லாட்டி நம்ம கூட நிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. சார், ஃபர்ஸ்ட் கருணாநிதி செஞ்சதெல்லாம் உதவி கிடையாது, அது அவருடைய கடமை. யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாதான் முடியும், அவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க போராட்டம்லாம் நடத்தல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆனா ஒண்ணுடா, உங்களால அந்த ஆளு இறந்து போய் அடி வாங்கிருக்கான்னு வச்சுக்கவே, இந்த ஒரே ஒரு சிஎம் தானா. எம்ஜிஆர் இறந்து போயிருக்காரு, யாருமே திட்ட மாட்டாங்க, யாருமே வைய மாட்டாங்க. பெருமையா இறந்தும் ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வச்சு சாத்திரான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி எல்லாம் ஒன்னால